ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் தமிழ் டெக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரீன் செஃப் கிரைண்டரில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்கிறது பார்க்க போகிறோம். உளுந்து எப்படி அரைக்குது, அரிசி எப்படி அரைக்கிறதை நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கல் வச்சுக்கலாம். 4 ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது ஸ்க்ரூ நல்லா ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்ச அரிசி நம்மகிட்ட இருக்குது, இப்போ தெரியும். அண்ட் அதேமாதிரி உளுந்தும் வெந்தயமும் கலந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது. இப்போ முதல்ல போட போகிறது பார்த்திங்கன்னா உளுந்து. ஸ்டார்ட் பண்ணலாம். உளுந்தை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு அப்படி போடணும். போட்டு போட்டுட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸ் நம்ம ஆன் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊறுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லா அது அரைக்கும், நல்லா பொங்கியும் வரும். எப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் அரைச்சிடும். இப்போயே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, டக்குன்னு போட்டோன்னா நார்மலாக உளுந்து போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போடணும். அரைக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும், உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ன்றது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரைஞ்சிருச்சு. 200 கிராம் உளுந்தம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். அதை நல்லா பொங்கி வந்துச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கிது. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. தெரியும் நல்லா மேலே வர பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருக்கு. இப்படி ரன் பண்ணும்போது எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். நாங்கள் 200 உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி இவ்வளோ நிறையா வந்துருக்கு. இப்போ நம்ம இது முடிச்சுட்டு அடுத்த அரிசி நம்ம போடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போடலாம். அடுத்தது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோ அரிசி நம்ம எடுத்துருக்கோம். 200 கிராம் உளுந்துக்கு. இது நம்ம தனித்தனியாக பிரித்து 2 பாதியாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அரையும். இதை அரைச்ச பிறகு நான் உங்களுக்கு திருப்பி கொஞ்சம் கட்சி எடுப்பேன். அரிசியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கோம். இப்போ அதுவும் நல்லா அரைச்சிச்சு. இப்போ அந்த நீட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நடுவில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பதம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து அரைச்ச மாதிரி இருக்கணும். அதாவது குறகுறன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இட்லிக்கு தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதமாக இருக்கும். உளுந்து பார்த்திங்கன்னா உளுந்து மட்டும்தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி கொடுத்தது உங்களுக்கு மிஷினு. ஆல்மோஸ்ட் 2 சேர்த்து போட்டிங்க அப்படின்னா, இப்போ உளுந்து அதையும் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில்
உளுந்தே அரைச்சிடும், அந்த அரிசியும் அரைச்சிடும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.